கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கிராஸ் டிவி மூலமாக வல்லமை நேரம் நிகழ்ச்சியில் உங்களோடு தொடர்பு கொள்வதிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கடந்த பகுதியில் சிம்சோன் என்ற நியாயாதிபதியை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். தொடர்ந்து அந்த சிம்சோன் நியாயாதிபதியினுடைய காரியங்களை பற்றி பேசும்படியாக கர்த்தர் உதவி செய்வாராக. நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தோம் என்றால், சிம்சோன் எந்த பெண்ணை கண்ணுக்கு பிரியமானவளாக விவாகம் செய்தாரோ அந்த பெண் நிமித்தமாக மன வேதனை அடைந்து அவர் 30 மாற்று வஸ்திரங்களை அவங்க தோழர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சூழ்நிலையில் அந்த காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்தி விட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு கோபம் உண்டவராக திரும்பி போயிட்டார் என்று நான் பார்த்தோம். இன்று அவர் கோபம்லாம் தீர்ந்து திரும்பவும் வராரு. சில நாள் சென்ற பின்பு அவர் தன்னுடைய பெண் ஜாதியை பார்க்குறதுக்காக திம்னாத்துக்கு வராரு. வந்த இடத்துல அவருக்கு ஏமாற்றம் காத்திருந்தது. ஏன்னு சொன்னான்னா, அவருடைய பெண் ஜாதியை அவருடைய நண்பர் ஒருவருக்கு அவருடைய தகப்பனை திருமணம் செய்து கொடுத்துட்டாங்க. இப்போ இவர் ஒரு வெள்ளாட்டு குட்டியை கொண்டுக்கிட்டு பார்க்க வராரு. பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அவருடைய தங்கை அவளை காட்டிலும் அழகானவா, அவளை உனக்கு திருமணம் செய்து தரேன்னு அந்த பெண்ணுடைய தகப்பனார் சொல்கிறாரு. அப்போ சிம்சோனுக்கு கோபம் வந்துட்டு, இவங்களுக்கு பொல்லாப்பு செஞ்சாலும் எனக்கு அது பாவம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், அப்பொழுது சிம்சோன், நான் பெலிஸ்தருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என்மேல் குற்றமில்லை என்று அவர்களுக்கு சொல்லி புறப்பட்டு போகிறாரு. போய் 300 நரிகளை பிடிச்சி வாளோட வாள் சேர்த்து அதை கட்டி பெலிஸ்தருடைய வெள்ளாண்மையில் ஃபுல்லும் அழிச்சிட்டார். தீப்பந்தத்தை கட்டி விட்டு நரி ஓடுது உள்ள வெள்ளாண்மையில் எல்லாம் ஓடி எல்லாமே அழிஞ்சு சேதமாயிட்டு. இதை பெலிஸ்தர் கேள்விப்படுறாங்க. இந்த காரியத்தை செய்தது யார் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது திம்னாத்தானுடைய மருமகன் தான் அதை செய்தது. அவரை தேடி போகிறாங்க. அதுக்கிடையில் இந்த சிம்சோன் இந்த எல்லா காரியங்களையும் பண்ணிவிட்டு 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாண்மையிலே அவைகளை ஓட விட்டு கதிர்கட்டுகளையும் வெள்ளாண்மைகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் சுட்டெரித்து போட்டான். செய்தவங்க யார் என்று கேட்கும்போது இது திம்னாத்துடைய மருமகன் சொன்ன உடனே அவங்க பார்க்குறாங்க, திம்னாத்துடைய மருமகன் இப்படி செய்தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மருமகனை ஒன்றும் செய்ய முடியலை. ஃபஸ்ட்டு இவங்களால் அதுக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அந்த பெண், கண்ணுக்கு பிரியமாக இருந்த அந்த பெண்ணையும் சிம்சோனுக்கு பெண் ஜாதி அவங்களோட குடும்பத்தை ஃபுல்லும் சுட்டெரித்து போட்டுட்டாங்க. இதை பார்க்குறாரு. இதை கேள்விப்பட்ட உடனே மறுபடியும் பழி வாங்கணும், பழி வாங்கினாலோலே சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் பழி வாங்குறாரு. எப்படி பழி வாங்குறாரு? சங்காரம் பண்ணுறாரு. எல்லாரையும் மகா சங்காரமாய் சங்காரம் பண்ணினான். 7ஆம் வசனத்தில், அப்பொழுது சிம்சோன் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி செய்தபடியால் நான் உங்களை உங்கள் கையிலே பழி வாங்கினால் ஒழிய இளைப்பாறேன் என்று சொல்லி அவர்களை சின்ன பின்னமாய் சங்காரம் பண்ணி பின்பு போய் ஏத்தாம் ஊர் கண்மலையில் சந்தியில் குடியிருந்தான். அந்த நேரத்தில் பெலிஸ்தர் எல்லாரும் வராங்க. யூதாவுக்கு கேட்குறாங்க, அவர் எங்கே? அவங்கள யூதர்களே அவரை பிடித்து கயிறுகளினால் கட்டி பெலிஸ்தர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்குள்ளே வந்துட்டார். ஒப்பு கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாக இறங்குனதுனால அவரை கட்டியிருந்த அந்த கயிறுகள் எல்லாம் நெருப்புப்பட்ட நூல் போல் ஆகி எல்லாம் அருந்து போயிட்டு, உடனே கழுதையினுடைய ஒரு பச்சை தாடை எலும்பை கண்டு எடுத்து அதன் மூலமாக அந்த கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்று போடுறார். கொண்டு போட்டுட்டு தாகமாயிருது. இவருக்கு தாகமான உடனே சாகத்தக்கதாய் அவருக்கு தாகம். 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா, உண்மையாக தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறவர். ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தருகிறவர். இந்த சிம்சோன் தாகத்தினால கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது பதில் தராரு. எப்படின்னா,
லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அந்த பள்ளத்திலிருந்து தண்ணீர் புறப்பட செய்தார். தண்ணீர் வந்தது. அதை எடுத்து குடிச்சிட்டு அவர் உயிர் திரும்ப பிழைச்சார். கர்த்தர் சிம்சோன் கூடவே இருந்து, கர்த்தருடைய ஆவியானவர் கூடவே இருந்து பலப்படுத்தி வழி நடத்தினார். ஆனாலும் இவர் அந்த ரட்சிப்பின் காரியம் என்ன, நம்மளை ரட்சகராக ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்காரு, என்ன நோக்கத்திற்காக நம்ம பிறந்தோம், இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக நம்மளை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்காரு, அந்த எண்ணமே இல்லாத அளவுக்கு ஒரு நிர்விசாரமான ஒரு சூழ்நிலையில் அவர் தள்ளப்படுறாரு. அடுத்து இதோட முடியல. அடுத்து காசாங்கிற பட்டணத்துக்கு போகிறாரு. காசா பட்டணம் பெலிஸ்தருடைய பட்டணங்களிலே பெரிய பட்டணம் காசா பட்டணம். அங்கே போய் அங்கே யாரை போய் செலக்ட் பண்ணுறாரு பாருங்க. அங்கே ஒரு வேசியை பார்க்குறாரு. வேசியை பார்த்து அங்கே போய் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். உடனே அவன் ஒரு நம்பிக்கை, அவளை நம்பி அவன் போகிறான். ஆனால் அவன் என்ன பண்ணுறா, எல்லாருக்கும் தகவல் சொல்லிடுறா இங்கே வந்திருக்கான் அப்படின்ட்டு. உடனே நைட்டோ எல்லாருமே அவனை பிடிக்கிறதுக்காக இருக்காங்க. எல்லாரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவனை பிடிக்கிறதுக்கு இருக்கிற சமயத்தில் அவன் எழும்பி வாச நிலைகளை பேர்த்து கொண்டு தாழ்பாலோடு சேர்த்து எடுத்துக்கிட்டே போயிட்டார். எப்ரோனியனுக்கு எதிரே இருக்கிற மலை உச்சிக்கு அதெல்லாம் சம்மந்துட்டு போயிட்டார். சரி, அதோடு போகலை. அதுக்கடுத்து தெளிலான ஒரு பெண்ணை பார்க்குறாரு. அந்த பெண்ணுக்கிட்ட சிநேகமாக இருக்கிறாரு. இந்த ஸ்நேகம் உலக ஸ்நேகம் கர்த்தருக்கு அருவருப்பான பகை. உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதிருங்கள், யாக்கோபு 4:4 பார்க்குறோம். ஆனால் இந்த சிம்சோன் உலக ஸ்நேகம் பெண்ணுக்கிட்டே ஸ்நேகத்துக்கு போகிறாரு. இந்த பெண் என்ன பண்ணுறா, ஏற்கனவே பெலிஸ்தர் சிம்சோனை எப்படி சிறைப்பிடிக்கலாம், எப்படி அவனை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த பெண்ணிட்ட அடைக்கலாமா இவர் போகிறாரு, ஸ்நேகமாக இருக்கார். இப்போ எல்லோரும் சேர்ந்து அந்த பெண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, நீ அவன் எந்த ஒரு தைரியத்தினால இப்படி செய்கிறான், என்ன பலத்தினால இப்படி செய்கிறான், எங்களுக்கு நீ கேட்டு சொல்லணும். நீ அவனை சிறுமைப்படுத்துகிறதற்கு என்ன செய்யலாங்கிறத கேட்டு சொன்னால் ஒவ்வொருத்தரும் நாங்கள் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. சொன்னது யார் அப்படின்னா அதிபதிகள். 5 அதிபதிகளுமே சொல்கிறாங்க 1000. அப்போ ஒரு அதிபதி 1100 வெள்ளிக்காசு கொடுத்தாருன்னா 5 அதிபதிகள், பெலிஸ்தர் பட்டணத்தில் உள்ள 5 அதிபதிகளும் 5500 வெள்ளிக்காசு கொடுப்பதா அவங்க பேரம் பேசுகிறாங்க. அந்த பணத்து ஆசையினால் அந்த எந்த பெண்ணை நம்பி இவர் போனாரோ அந்த தெளிலால் இவர்கிட்ட மாயமாலமான அன்பு செலுத்துகிறா. நீ எதனால உன்னை சிறுமைப்படுத்தலாம் சொல்லு, எனக்கு உன் மகாபலன் எதில் இருக்குது, இப்படிலாம் நீ செய்கிற அப்படின்னு சொல்லி திரும்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்ததுனால முதல்ல ஒரு தடவை சொல்கிறான் அகனினா கயிர்களால் கட்டணும்னு. திரும்ப ஒரு தடவை சொல்கிறான். 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சிம்சோன் சொல்கிறாரு, 7 உலராத பச்சையான 7 அகனி கயிறுகளால் என்னை கட்டினா நான் மற்ற மனுஷனை போல ஆயிடுவேன். மறுபடியும் 10ஆம் வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது தெளிலால் சிம்சோனை பார்த்து, இதோ என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், இப்போதும் உன்னை எதனாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும். மறுபடியும் அவர் சொல்கிறார் புது கயிறால் கட்டணும்னு. ஒவ்வொரு தடவை கட்டும் போதும் அது எல்லாமே அருந்து போயிட்டு, அதனால் அவரை பிடிக்க முடியலை. தினம் அலட்டிகிட்டே இருக்கா. சமாதானத்தையே இழந்து போயிட்டான் அந்த சிம்சோன். வேறு வழியே இல்லை, சரி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தில் உள்ளதை எல்லாம் அவன் அவளுக்கு வெளிப்படுத்திட்டான். உண்மையே சொல்லிட்டான். தன்னுடைய நசரேய விரதத்தினுடைய அந்த உண்மையான காரியங்களை சொல்லிட்டான். என் தலையில் சவரகன் கத்தி படக்கூடாது, பட்டது கிடையாது, பிறந்ததுலேருந்து சவரங்கத்தி என் தலையில் படலை, இப்படி தன்னுடைய நசரேய விரதத்தினுடைய அந்த காரியங்களை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்துனதுனால உடனே அவன் என்ன பண்ணுறா, எதிரிகள்கிட்ட சொல்கிறா வாங்க, ஏன்னா அவங்களும் 1100 வெள்ளிக்காசு ஒவ்வொருத்தரும் தரேன்ருக்காங்களே சொல்லி அவங்கள வர சொல்லி தன்னுடைய மடியில் அவங்க மறைவாக பதிவு இருக்கிறாங்க, ஒளிஞ்சிருக்காங்க. இவன் இவங்கிட்ட அந்த ரகசியத்தை கேட்டு வாங்கிட்டு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமறின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. இந்த பலம் அவர் விட்டு போயிட்டு, ஆனால் தெரியல, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அவர் அறியவே இல்லை.
நாமும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை திரும்ப 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 செய்து கொண்டே இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு விலகி போயிடுவார். அப்படி தான் இந்த சிம்சோனுக்கு விலகி போயிட்டான். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து ராஜாக்கள், நியாயாதிபதிகள், ஆசாரிகள் இவங்க மேலெல்லாம் வந்து தேவ ஆவியானவர் வந்து இறங்குவார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம மேலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கார். எப்பெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ, எப்பெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தேவ பலன் அவங்களுக்கு தேவைப்பட்டதோ அப்போல்லாம் கர்த்தரோட ஆவியானவர் மேலே வந்து இறங்கினார். ஆனால் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் அவரை துக்கப்படுத்திக்கிட்டே இருந்ததுனால, அவரை விசனப்படுத்திக்கிட்டே இருந்ததுனால, அவருடைய சித்தம் செய்வதற்கு பின்வாங்கி போயிட்டே இருந்த காரணத்தினால நசரேய விரதம் உடைக்கப்படுது. கர்த்தருடைய ஆவியானவர் விலகிட்டார் சிம்சோனை விட்டு. அவர் சமாதானத்தை இழக்கிறாரு, அவருடைய மேன்மையை இழக்கிறாரு. இழந்த உடனே என்ன ஆகுது? கண்கள் பிடுங்கப்படுது, வெண்கல விலங்கு போடப்படுது, சிறைச்சாலையில் அடிமையாக மாவரைக்கிற ஒரு இழிவான நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. வேடிக்கை காட்டக்கூடிய வேடிக்கை பொருளாக மாறுறாரு. அப்போ சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள்ளே போன பிறகு தான் அவர் தன்னுடைய காரியங்களை புதுப்பிக்கிறாரு, ஜெபம் பண்ணுறாரு, ஜெபிக்கிறாரு. அவருடைய தலையில் உள்ள மயிர் வந்து திரும்பவும் முளைக்க ஆரம்பிக்குது. வேடிக்கை பொருளாக ஆன அந்த நிலைமையில் அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு. நியாயாதிபதிகள் 16:28 அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகி ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிய கடவுது என்று சொல்லி அதை பலமாக சாய்ச்சாரு. அந்த பில்டிங் விழுந்துருச்சு. அதுக்குள்ளே இருந்தவங்க கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேலே சிம்சோனோடு கூட சேர்ந்து மரித்து போயிட்டாங்க. பெலிஸ்தர் அழிக்கப்பட்டார்கள், சத்துரு அழிக்கப்பட்டான். இன்று நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களில் நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய தரிசனங்களும் திட்டங்களும் தீர்மானங்களும் நிறைவேறுவதற்கு தடையாக நம்ம காணப்படுறோமா? ஆண்டவருடைய காரியங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவங்களா இருக்கோமா? நம்ம சுய புத்தியின் மேலே சாய்ந்து கொண்டிருக்கோமா? சுய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கோமா? கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களா இருக்கோமா? சிம்சோன் வந்து வழி விலகி போனார். தன்னுடைய நசரேய விரதத்தை வந்து அவர் காப்பாற்றலை. பரிசுத்த ஆவியானவர் அவர் துக்கப்படுத்தினார். ஆனாலும் இறுதியாக அவருடைய பேர் விசுவாச வீரர்கள் பட்டியலில் இடம் பெற்றுட்டு. அல்லேலூயா. எபிரேயர் 11:32 பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். விசுவாசத்தினால அவர் கடைசியாக ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா. இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகளை, அருமையான வாலிப பிள்ளைகள் எவ்வளவாய் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறாங்க. உலகத்துக்கு பின்னாட, உலக சிற்றின்பங்களுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி நடப்பதற்கு தடையாக காணப்படுகிற எல்லா சத்ருவின் கிரியைகளையும் நம்ம நிர்மூலமாக்கி ஜெபிக்கணும். 1 யோவான் 2:15 17 வரை இப்போ பார்த்தோன்னு சொன்னால், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இவை எல்லாவற்றுக்கும் விலக்கி கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படியாய் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து இந்த சிம்சோன் வாழ்க்கையை பார்த்து பிள்ளைகள் எச்சரிப்படையும்படியாக கர்த்தர் தாமே அனுக்கிரகம் பண்ணுவாராக. கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் நீங்கள் கொடுத்த இந்த பாரமுள்ள ஆண்டவரே, இந்த எச்சரிப்பின் காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிம்சோனை எவ்வளவு ஆண்டவரே உங்கள் தரிசனத்தின்படி, திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி ஆண்டவரே ஒரு நசரேனாய் பிறக்க செய்து இஸ்ரவேலை ரட்சிக்க ரட்சகனாய் ஏற்படுத்தினீங்கப்பா. ஆனால் ஆள பிறந்த சிம்சோன் ஆண்டவரே பெலிஸ்தருடைய ஆளுகைக்கு உட்பட்டு எவ்வளவாய் கஷ்டத்தை அனுபவித்தார், எவ்வளவாய் தன்னுடைய கண்களை இழந்தார் என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமைக்குள்ள தள்ளப்பட்ட ஆண்டவரே இந்த சூழ்நிலையான நினைத்து பார்க்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட நிலைமை யாருக்கும் வரக்கூடாது ஆண்டவரே. திரும்பவும் அவர் எப்படியாய் தன்னுடைய அபிஷேகத்தை புதுப்பித்து கொண்டாரோ
அதே போல் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை நாங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாய், எங்கள் பிள்ளைகள் பாதுகாத்து கொள்ளும்படியாய், ஒவ்வொருவருக்கும் நீங்கள் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறையா. ஸ்தோத்திரம். ரீமா ஷலபா ரீகாமா துரபா ஷபலாபா. ஹல்லேலூயா. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்ள என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்கள் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். உலக மாயையிலே ஆண்டவரை சிக்கிவிடாதபடி என் தேவாதி தேவனுடைய கரத்தினால பிள்ளைகளை தூக்கி எடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பலப்படுத்தி சகாயம் பண்ணி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்கள் பலத்த கருத்துக்களை ஒப்பு கொடுக்குறோம். பொறுப்படுங்க ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எல்லா துதிக நம்மை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா.